அனைவருக்கும் வணக்கம். யாருக்கு தான் பண தேவை இல்லாமல் இருக்கு? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தோட தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய பண தேவை பூர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்க போகிறது கிடையாது. பூர்த்தி ஆகலை அப்படின்னா முதல்ல நம்மளோட நினைவுக்கு வர்றது நம்ம வீட்டில் இருக்கிற நகை தான். நகையை கொண்டு போய் அடகு வச்சு அதன் மூலமாக நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செஞ்சுக்குவோம். பிறகு நகையை திருப்புவதற்கான போராட்டம் நடக்கும். அதுக்காக பல பரிகாரங்களையும் நாம் செய்வோம். அடகு வச்ச பிறகு செய்யக்கூடிய பரிகாரத்தை விட வருமுன் காப்போம் அப்படின்றதுக்கு இணங்க அடகு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு அடகு வச்சா அந்த நகை சீக்கிரமே நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். செஞ்ச பிறகு அதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கட்டான எதிர்பாராத சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருக்கிற நகையை நாம் அடமான வைப்போம். அப்போது நம்மளோட எண்ணம் முழுசுமே அந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நகையை எப்படி திருப்புவோம் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டோம். அதனாலேயே நகையை திருப்ப முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அடகு வச்ச பிறகு பரிகாரத்தை செஞ்சு நகையை திருப்ப முயற்சி செய்கிறதுக்கு பதிலாக அடகு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டா அந்த பரிகாரத்தின் மூலமாக நாம் அடகு வச்ச நகை சீக்கிரமே நம்மக்கிட்ட வந்து சேரும். இது அடகு வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. யாராவது உங்ககிட்ட நகையை கடனாக கேட்டால் கூட இந்த பரிகாரத்தை நாம் செஞ்சுட்டு கொடுக்கும்போது அவங்க நம்மளை ஏமாற்றாமல் நகையை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. நாம் நகையை அடகு வைக்க போகும்போது முதல்ல சுத்தமான தண்ணீரில் உங்களுடைய நகையை கழுவணும். அதுக்கப்புறம் பசுமாட்டு கோமியத்தில் அந்த நகையை சுத்தம் செய்யணும். மறுபடியும் சுத்தமான தண்ணீரை வச்சு அந்த நகையை சுத்தம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் அடமான வைக்க போகிற நகையை வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் நகை முழுசுமாக மூழ்கிறது போல் உப்பை நீங்கள் கொட்டி வைக்கணும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாச்சும் நகை அப்படியே அந்த உப்புக்குள்ளேயே இருக்கணும். 1 மணி நேரம் கழித்து கற்பூரம் ஏற்றி வச்சு இந்த நகையை அடமான வைக்க போகிறோம். அது சீக்கிரமே திரும்பி வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னு பிரார்த்தனையை செஞ்சுட்டு அந்த நகையை எடுத்து மறுபடியும் சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவணும். அதுக்கப்புறம் அந்த நகையை அடமான வைக்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அடமான வைக்கும்போது அவங்க அடமான சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அடமான தொகையில் நீங்கள் நகையை அடமான வச்சு வாங்குவீங்க இல்லையா, அந்த தொகையிலிருந்து ஏதாவது ஒரு சின்ன தொகையை எடுத்துக்கணும். அந்த ரசீதில் அந்த தொகையை வச்சு நாம் ஏற்கனவே நகை வச்சிருந்த கல்லுப்பில் கொஞ்சம் எடுத்து அது கூடவே வச்சு மடித்து பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும். மீதம் இருக்கிற உப்பை தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடணும். தினமும் நீங்கள் பூஜை செய்யும்போது அதுக்குமே தூப தீபம் காட்டி நீங்கள் வழிபாடு செய்யணும். இது மாதிரி நீங்கள் செய்யறதுனால நீங்கள் அடகு வச்ச நகை சீக்கிரமே உங்ககிட்ட வந்து சேரும். யாராவது கடனாக நகையை கேட்குறாங்க அப்படின்னா கூட இந்த காலத்தில் நகை விற்கிற விலைக்கு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வரவே வராது. எங்கே ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்று பயமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் கடனாக கொடுக்குற நகையை கல்லுப்பில்
உப்பில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொடுத்தா அந்த நகை நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. உப்பில் நகையை வைக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுத்தமான தண்ணீரில் நகையை கழுவணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு சீக்கிரமே உங்களுடைய நகையை திரும்ப பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்ற செய்தியோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.